ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி டியூட்டி ட்ரிப் எடுத்தோம். ஆனால் காலைல ஆன் பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக உட்கார வச்சிட்டாங்க ஏரியாவிலே. என்ன நினச்சான்னு தெரில. இன்றைக்கி சனிக்கிழமை நல்லா போகிற நாள். அதுவும் இன்றைக்கி ரொம்ப ஸ்டார்டிங்கே ஸ்லோவாக தாங்க ஆச்சு. அங்கே வீட்டாண்டேருந்து மேடவாக்கம் வந்தேன். ஓகேயான சவாரி தான். ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து கூட கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. இது எடுக்கிறதுக்கு பேசாமல் புக்கிங் எடுத்து ஓட்டிடலாம் போல். அப்படி தான் இருக்குது. பார்ப்போமே இன்றைக்கி எப்படி தான் இருக்குது சவாரி. பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு. பார்ப்போம். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு புக்கிங் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலை சவாரி. அது திருவண்ணாமலைக்கு எவ்வளோ போகலாம், கார் டிரைவர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். திருவண்ணாமலைக்கு அப்போ மட்டும் எவ்வளோ போகலாம், ரிட்டன் அவங்க வராங்களா என்னன்னு தெரில. பேசி தான் போகணும் கஸ்டமர்கிட்ட. ரிட்டன் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கையில் காசு நிற்கும். ரிட்டன் வரலன்னா நம்ம சும்மா தான் வரா மாதிரி இருக்கும். யாராச்சும் இந்த கார் டிரைவர்ஸ் பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. திருவண்ணாமலைக்கு போனால் எவ்வளோக்கு போகலாம், அது நம்மளுக்கு கையில் நிற்குமா, எவ்வளோ நிற்கும், அது கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்களே தவிர ஷேர் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது யூடியூபர்ஸை கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது இன்னும் நிறைய வீடியோ போக நம்மளுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். இன்றைக்கி நாள் நல்லா போகும்னு நம்புகிறேன். எல்லா நாளும் இனிய நாளாக அமையணும்னு காட் ப்ரே பண்ணிக்கலாம். நன்றி. நாளைக்கு பார்ப்போம்.